ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பியூட்டி அண்ட் த பீஸ்ட் த என்சாண்டட் கிறிஸ்மஸ் மூவியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. கேண்டில் ஸ்டிக்காக இருக்கிறவர் லூமியர் அண்ட் ஜெனரல் கிளாக்ஸ்வர்த், அப்புறம் மிஸ்ஸஸ் பாட் அவங்களோட பையன் சிப். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே கேஸ்டில் தான் காட்டுறாங்க. கிறிஸ்மஸ் செலப்ரேஷனுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே கேஸ்டிலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கேஸ்டிலுக்குள்ளே சிப்பை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்பவே ஜாலியாக இருக்கான். ஏன்னா கேஸ்டிலுக்குள்ளே கிறிஸ்மஸ்க்கு இருக்கிற டெக்கரேஷன்ஸ், அப்படி டெக்கரேஷன் இன்சார்ஜும் எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் சிப்பும் அவனோட ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் இங்கே கிளாக்ஸ்வர்த்துக்கும் லூமியருக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த கிறிஸ்மஸ் நடக்கிறதுக்கு யார் காரணம்? உண்மையாக யாரால் இந்த கிறிஸ்மஸ் நடக்குது? ஒன்னால தான், இல்லை என்னாலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மிஸ்ஸஸ் பாட் ஒரு விஷயத்த சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த கிறிஸ்மஸ் நடக்கிறதுக்கு யார் ரீசனுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிப் சொல்லுங்கம்மா, எனக்கு கதை கேட்கணும் அப்படின்னு சொல்றான். மிஸ்ஸஸ் பாட்டும் அந்த ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து ஸ்டோரியை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாமளும் உள்ள போய் என்ன ஸ்டோரின்னு கேட்டுட்டு வந்துடலாம். பியூட்டி அண்ட் த பீஸ்டோட ஃபுல் ஸ்டோரிக்கான லிங்கை கமெண்ட்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த மூவியை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மூவி கிறிஸ்மஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இந்த ஸ்டோரி கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். எல்லாருமே சாபத்தில் இருந்த காலம் அது. பெல்லா கேஸ்டிலுக்குள்ளே மாட்டிக்கிட்ட டைம். ஸோ கேஸ்டிலுக்கு வெளியே சூப்பராக ஸ்னோ பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வெளியில் பீஸ்டும் நின்றுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்குற நம்ம ஆளுங்க நேராக பெல்லா கிட்ட தான் போகிறாங்க. வெளியே எப்படி ஸ்னோ இருக்கு பார்த்தியா? கிளைமேட்டே ஜில்லுன்னு சூப்பராக இருக்கு. நீ கேஸ்டிலுக்குள்ளே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியில் போய் ஸ்கேட்டிங் பண்ணணும்ல, வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஆளுங்களுக்கு பெல்லாவையும் பீஸ்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு அவங்களுக்குள்ள லவ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த சாபத்தை உடைக்க முடியும். அதுக்கான வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. பெல்லாவும் ஸ்கேட்டிங்க்கு வெளியில் வரா. அவளை பார்த்தோன்னே பீஸ்டுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. பீஸ்டுக்கு ஸ்கேட்டிங்கே தெரியாது, ஆனால் பெல்லா சூப்பராகவே ஸ்கேட் பண்ணுறா. வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஆளுங்களும் பீஸ்டை உசுப்பேத்தியோட பீஸ்டும் ஸ்கேட் பண்ண ட்ரை பண்ணுது. அங்கே கட் பண்ணால் இந்த மூவியோட வில்லனை தான் காட்டுறாங்க. இந்த கேஸ்டிலோட மியூசிஷியன் சாபத்தால் பியானோவாக இருக்கிறாரு. அவருக்கு அல்லக்கையாக ஒரு ஃப்ளூட்டையும் வச்சிருக்காரு. இதுகிட்ட நான் உனக்கு மியூசிக்ல ஒரு பாட்டு தரேன்னு ஏமாத்தி வேலை செய்ய வச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல இருந்து என்னால நகர முடியாது, ஸோ வெளியில என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கவும் ஃப்ளூட்டும் வெளியில எட்டி பார்க்குது. பீஸ்டும் பெல்லாவும் ஸ்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அது பியானோ கிட்ட சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம சாபம் உடைய போகுது, அவங்களுக்குள்ள லவ் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா பியானோவுக்கு இது சுத்தர பிடிக்கவே இல்லை. கண்டிப்பா அவங்களுக்குள்ள லவ் வரக்கூடவே கூடாது. ஏன்னா பெல்லாவை மாஸ்டர் விரும்பக்கூடாது. அவருக்கு மியூசிக் தான் ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே நான் தான் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும். அதனால இந்த விஷயத்த நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. இப்ப தெரியுதா நான் ஏன் இவரை வில்லன்னு சொன்னேன் அப்படின்னு. இப்போ ஃப்ளூட் கிட்ட பீஸ்டும் பெல்லாவும் சேராத மாதிரி நீ வேலையெல்லாம் பார்த்து விடணும் அப்படின்னு சொல்லுது. அதுவும் ஓகே சொல்லிடுது. அங்கே கட் பண்ணால் பீஸ்டும் பெல்லாவும் ஜாலியாக ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கரெக்டாக ஃப்ளூட்டும் வந்துடுது. அது தெரிஞ்சு பண்ணுதா தெரியாமல் பண்ணுதான்னு தெரில. ஆனால் அவங்க 2 பேரும் ஸ்கேட் பண்ணுறத எப்படியோ சொதப்பி விட்டுருச்சு. 2 பேரும் போய் பொத்துன்னு ஸ்னோவில் விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல கை காலெலாம் அசைச்சு விடுறா பெல்லா. அப்படியே எந்திரிச்சு இங்கே பார்த்தீங்களா, இவங்க தான் கிறிஸ்மஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறா. உடனே பீஸ்டும் பார்க்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அதுக்கு கோவம் வந்துடுது. இது மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோபமாக கலந்து போயிடுது. நேராக வேறு யாரு மியூசிஷியன் கிட்ட தான். அந்த மியூசிஷியனும் ஒரு பாட்டை போட்டு விடுறாரு. எனக்கு தெரியும் மாஸ்டர் உங்கள் வழி எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. கற்பனா சிப் பெல்லாவை பார்க்க வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு கிறிஸ்மஸ் தெரியாதா? நீங்கள் செலிப்ரேட் பண்ணது இல்லையான்னு கேட்குறா. அப்படியா, கிறிஸ்மஸ்னால் என்ன இருக்குன்னு கேட்க, அதில் நிறைய ப்ரெசன்ட்ஸ் இருக்கும், அழகழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க, சாப்பாடெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சிப்புக்கு ப்ரெசன்ஸுங்கவுமே ரொம்பவே ஆசை வந்துடுது. ஓ, ப்ரெசன்ஸ் இருக்குமா? என்ன மாதிரியான ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் பெல்லாவுக்கு ஞாபகம் வருது, நம்ம பீஸ்ட்டுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் செஞ்சு கொடுத்தா என்ன கிறிஸ்மஸ்க்கு அப்படிங்கவும், ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லுது. ஸோ பெல்லாவுக்கு ஸ்டோரி புக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால அவள் கையாலேயே பீஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டோரி புக்கை ரெடி பண்ணுறா. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமா சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஜெனரலான கிளாக்ஸ்வர்த் கிட்ட சம்மதம் வாங்கணுமே. ஆனால் அவர் கண்டிப்பாக முடியாதுங்கிறாரு. எல்லாரும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. முடியாது முடியாது முடியாது, இதெல்லாம் பீஸ்ட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் எல்லாருமா சேர்ந்து கிளாக்ஸ்வர்த்தை ஒரு வழியாக ஒத்துக்கவும் வச்சுட்டாங்க. ஓ, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு இப்போ முக்கியமாக தேவை டெக்கரேஷன். அதுக்காக பெல்லாவும் லூமியரும் கேஸ்டிலோட டாப் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கே டெக்கரேஷனோட இன்சார்ஜையும் மீட் பண்ணுறாங்க. லூமியர் பெல்லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. பெல்லாவும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம், நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறா. ஆனால் அதுக்கு இன்சார்ஜ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக பீஸ்ட்டுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அதனால
அதனால இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் பெல்லா எல்லாரோட மனசையும் மாற்றுற மாதிரி பேசி ஒரு டெக்கரேஷனுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறா. ஆனால் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் ஃப்ளூட்டும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த உடனடியாக மியூசிஷியன் கிட்டேயும் சொல்லிடுறாரு. ஸோ அவரும் போயிட்டு பீஸ்ட் கிட்ட சொல்ல என்ன கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்களான்னு பீஸ்ட்டுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அப்படியே ஒரு விஷயத்த பீஸ்ட் யோசிச்சு பார்க்குது. அதாவது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி பீஸ்ட் இளவரசராக இருந்தப்ப கிறிஸ்மஸ் டைம் அது அவருக்கு வர எந்த ப்ரெசண்ட்டுமே அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. லூமியரும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஆனால் அது ஒரு ஸ்டோரி புக். இந்த ஸ்டோரி புக் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வாசிக்க சொல்கிறாரு. இந்த மியூசிஷியனும் மியூசிக்கை வாசிக்க அதுவும் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை இளவரசருக்கு. அந்த டைமில் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா வயசான ஒரு பாட்டி கையில் ஒரு ரோஸோட கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் இதை பார்த்த இளவரசர் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணுறியா, உங்ககிட்ட இருந்து என்னால் ரோஸை வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு கதவை சாத்திடுறாரு. ஆனால் அந்த வயசான லேடி ஒரு அழகான தேவதையாக மாறுறாங்க. நீ எல்லாரையுமே அவமதிக்கிற, உனக்கு இதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க. இப்படி தான் இந்த இளவரசர் பீஸ்டாகவும் மாறியிருப்பார். இதெல்லாம் பீஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மியூசிஷியனும் பீஸ்ட்டை கோபப்படுத்துகிற மாதிரி பேச அவருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கண்டிப்பாக நடக்கக்கூடாது, நான் பெல்லாவை பார்த்தே ஆகணும்னு கிளம்புறாரு. அங்கே கட் பண்ணால் பெல்லாவை தான் கட்டுறாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக ட்ரீ அவசியம். அதுக்கு எந்த மாதிரி மரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்காக கேஸ்டில் இருக்கிற குடோனுக்கு வந்திருக்கா. ஒரு கரெக்டான வுட்டையும் செலக்ட் பண்ணிடுறா. ஆனால் அந்த இடத்துக்கு பீஸ்ட் வந்து நீ வுட்டை கையில் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அது வேறு ஒன்றும் இல்லை, வுட்டு வேணும்னா அதாவது கிறிஸ்மஸ் மரத்துக்காக அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பீஸ்ட்டுக்கு கோவம் வந்துடுது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இந்த கேஸ்டில்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் பெல்லாவும் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசிடுறா. அவள் பேசினது பீஸ்ட்டுக்கே ரொம்பவே புதுசாக இருக்குது. ஆனால் பெல்லா ஒரு தீர்மானத்தோடு தான் இருக்கிறா. ஸோ அவள் பீஸ்ட்டுக்காக ரெடி பண்ண ப்ரெசன்ட்ஸையும் கொண்டு போய் அவரோட ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுறா. அப்படியே பெல்லா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஏற்ற மரத்தை செலக்ட் பண்ணுறதுக்காக சிப் அண்ட் டாக் கூட வெளியில் கிளம்பிடுறா. அதே நேரத்தில் பீஸ்ட்டும் அவள் வச்சிருக்க ப்ரெசன்ஸை பார்த்துருது. அம்மா இந்த ப்ரெசன்ஸை யார் எனக்காக இங்கே வச்சா அப்படிங்கிறப்ப லூமியர் வேறு யார் பெல்லா தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே பீஸ்ட்டுக்கும் அந்த ப்ரெசன்ஸை ஓப்பன் பண்ண ஒரு ஆசை வருது. ஆனால் லூமியர் என்ன ஆலியா நீங்கள், இது கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட், இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணணும், இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பீஸ்ட்டும் அப்படியா, அப்போ அன்னைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்துடுது. அதே நேரத்தில் லூமியர் நீங்கள் பெல்லாவுக்கு என்ன ப்ரெசன்ட் தர போகிறீங்க அப்படின்னு கேட்க பீஸ்ட்டையும் யோசிச்சு ஒரு சூப்பரான ப்ரெசண்ட்டை ரெடி பண்ண பிளான் பண்ணிடுது. ஆனால் இதெல்லாம் மியூசிஷியனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஸோ மியூசிஷியன் இந்த எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய பயங்கரமான பிளான் பண்ணுறாரு. அங்கே கட் பண்ண பெல்லாவை காட்டுறாங்க. கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற ட்ரீயை கேஸ்டில் ஃபுல்லாக தேடி தேடி அவளுக்கு ஒரு ட்ரீ கூட கிடைக்கவே இல்லை. கடைசியாக இந்த சூம்பி போயிருக்க இந்த ட்ரீவே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் சிப் வேணான்னு தான் சொல்கிறான். பட் வேறு வழி தெரியலை. அந்த இடத்துல மியூசிஷியன் பியானோவை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஃப்ளூட்டும் அது விசிலாக அடிக்குது. இந்த சவுண்டுக்கு சிப்போட டாக் ரியாக்ட் ஆகி கேஸ்டில் ஃபுல்லாக ஓட ஆரம்பிக்குது. பெல்லாவும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பியானிஸ்டோட ரூமுக்கு வந்துடுறா. இப்போ மியூசிஷியனை மீட் பண்ணுறா. மியூசிஷியனும் பெல்லா உன்னை எல்லாருக்குமே தெரியும், இந்த கேஸ்டில் ஃபுல்லாக ஒன்றை பற்றின விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏதோ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போறியாமே அப்படின்னு கேட்குது. ஸோ பெல்லாவும் ஆமாம், ஆனால் எங்களுக்கு ஏற்ற மரம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக சொல்கிறா. மியூசிஷியன் இந்த கேஸ்டிலுக்குள்ளே தேடினா எப்படி உனக்கு ஏற்ற மரம் கிடைக்கும், விண்டோ வழியாக பாரு, பிளாக் ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே போய் தேடு, கண்டிப்பாக உனக்கு ஏற்ற பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்கும்னு சொல்ல பெல்லா வெளியில் பார்க்குறா. அது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. பட் சிப் என்ன சொல்கிறான்னா நம்ம வெளியில் போய் தேடலாம் பெல்லா அப்படின்னு சொல்கிறான். மியூசிஷியனும் பார்க்க தான் அப்படி பயங்கரமாக இருக்கும், ஆனால் வெளியில் அவ்வளோவாலாம் பயப்படுற விஷயம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பெல்லாவும் யோசிச்சு பார்க்குறா. ஆனால் கேஸ்டிலை விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிறது பீஸ்டோட கட்டளை, அது எப்படி மீற முடியும்னு யோசிக்கிறா. ஆனால் மியூசிஷியன் என்ன சொல்கிறாருன்னா நீ கிறிஸ்மஸ்க்காக தானே வெளியில் போகிற, அதனால தப்பு இல்லை அப்படிங்கவும் பெல்லாவும் ஒத்துக்கிட்டு அவளும் வெளியில் கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டா. அதே நேரத்தில் பீஸ்ட் பெல்லாவுக்கு ஒரு ப்ரெசன்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டின்னரை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. கிளாக்ஸ்வர்த்தை கூப்பிட்டு பெல்லாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. கிளாக்ஸ்வர்த்தும் கேஸ்டில் ஃபுல்லாக தேடுறாரு. ஆனால் பெல்லாவை காணோம். அப்போ தான் மிஸ்ஸஸ் ஸ்பாட் அவள் வெளியில் போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ லூமியரும் கிளாக்ஸ்வர்த்தும் கேஸ்டில் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவள் பிளாக் ஃபாரஸ்ட் போயிருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அது ரொம்பவே ஆபத்தான இடம். 2 பேரும் அவளை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பீஸ்ட் ரொம்பவே பாவம், காத்திருந்து களைச்சி போயிடுது. மிஸ்ஸஸ் ஸ்பாட் கிட்டேயும் கேட்குறாரு. பெல்லாவும் கிளாக்ஸ்வர்த் அண்ட் லூமியர் 3 பேரும் எங்கே அவங்கள காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிஸ்ஸஸ் ஸ்பாட் உண்மையை சொல்லாதனால மேஜிக் மிரர் வழியாக பார்க்குறாரு. அவள் கேஸ்டிலை விட்டு வெளியில் போயிருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே பீஸ்ட்டுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. ஸோ இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி மியூசிஷியனும் ஒரு சாங்கை போட்டுடுறாரு. எஜமானி நீங்கள் பொண்ணுங்களை நம்பவே நம்பாதீங்க,
உங்களுக்கு இந்த மியூசிக் தான் ஆதரவாக இருக்கும். நீங்கள் எந்த பொண்ணையுமே நம்பாதீங்க, காதலில் விழுகவே விழுகாதீங்க, டோன்ட் ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான சாங்கை போட்டு பீஸ்டோட மனசையும் மாற்றி விட்டுருது. பீஸ்ட்டும் ரொம்பவே கோபமாக அந்த பெல்லாவை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கிறிஸ்மஸ்க்கு வச்சிருக்க எல்லா செலிப்ரேஷனையும் நொறுக்கிறது. பட் பெல்லா ரொம்பவே பாவம். அந்த பிளாக் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு அடிக்கிற குளிரில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி கிறிஸ்மஸ்க்கு தேவையான பர்ஃபெக்டான ட்ரீயையும் கண்டுபிடிச்சிட்றா. அதை வெட்டி கட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறதுக்குள்ளே படாத பாடாயிருது. ஆனால் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஃப்ளூட் அது இல்லாத வேலையெல்லாம் பண்ணி பெல்லா கிட்ட மாட்டிக்குது. பெல்லாவும் கேட்குறா, நீ இங்கே என்ன பண்ணுற ஃப்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னென்னா, இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அதோட விசிலை அடிக்க அதனால குதிரையும் மிரண்டுருது. அந்த இடத்துல அது குதிக்க ஐஸ் கட்டி உடஞ்சி தூள் தூளாக ஆயிடுது. ஸோ இதில் வண்டி ஒரு பக்கெட்டு குதிரை ஒரு பக்கெட்டாக போயிடுறாங்க. பத்தாவதுக்கு சிப்பு வேற தண்ணிக்குள்ளே விழுகவும் பெல்லாவுக்கு வேற வழி தெரியாமல் அவளும் அந்த ஐஸ் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றா. குதிச்சு ஒரு வழியாக சிப்பையும் காப்பாற்றிடுறா. அந்த இடத்துக்கு லூமியரும் கிளாக்ஸ்வர்த்தும் கரெக்டாக வந்துடுறாங்க. கோடாலியும் அவங்க இருக்க இடத்த பார்த்து கரெக்டாக வெட்டவும் சிப்பை காப்பாற்றி பெல்லா கரெக்டாக வெளியில் கொண்டு வந்துடுறா. ஆனால் அந்த மரத்தை கட்டி வச்சிருந்த கயிறு அவள் காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ பெல்லா வேற வழி இல்லாமல் தண்ணிக்குள்ளே மூழ்கிறா. அந்த இடத்துக்கு அவளை தேடி வந்த பீஸ்ட் பெல்லாவை காப்பாற்றி யார்கிட்டையுமே பேசலையே மனுஷன் கொண்டு போய் கேஸ்டிலில் போட்டு அடைச்சிட்றாரு. நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாகவும் பேசிடுறாரு. இதனால கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுது. பெல்லாவோட நிலைமையை பார்த்து மற்றவங்களுக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க தங்களுக்குள்ளேயே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பெல்லா கிட்ட சாரி கேட்குறாங்க. ஃப்ளூட்டுமே சாரி கேட்குறாரு. அந்த இன்சார்ஜும் சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ் நடக்காதுன்னு நான் தான் சொன்னேன், ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நீ பண்ணது சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணால் மியூசிஷியனை தான் கட்சாங்க. அவர் பீஸ்ட் கிட்ட எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏன் இந்த கிறிஸ்மஸ் பிடிக்காதுன்னு, உங்கள் வழியை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த ரோஸோட ஆயுட்காலம் தான் உங்கள் ஆயுட்காலங்கிறத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. பீஸ்ட் அந்த ரோஸ் கிட்ட பார்க்குறப்ப அந்த புக்கை எடுத்துருது. ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ். இந்த ப்ரெசண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஸ்டோரி புக். அது பீஸ்ட்டை பற்றின புக்கு தான். அந்த பீஸ்ட்டை பற்றின ஸ்டோரியோட கடைசி பக்கத்தில் கிறிஸ்மஸ்க்கான செலிப்ரேஷனாக நான் உங்களுக்கு தரது நம்பிக்கை, நீங்கள் நம்பிக்கையோட இருங்கன்னு போட்டிருக்கு. இதை படிக்கிற பீஸ்ட் ரொம்பவே வருத்தப்பட்டு பெல்லா கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. பெல்லாவும் அதனால ஒன்றுமே இல்லை, நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பீஸ்ட் ரொம்பவே சந்தோஷமாயி இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த விஷயம் மியூசிஷியனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தாறுமாறான மியூசிக்கை போட்டு கேஸ்டிலேயே இடிய வச்சிருவாரு போல. எல்லாமே அங்கங்கே செதற ஆரம்பிச்சிருது. இதனால கோபமாயி ஃப்ளூட்டும் வந்து கேட்குது, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, கண்டிப்பாக எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பீஸ்ட்டும் வந்துடுறாரு. தயவு செஞ்சு நீ நிப்பாட்டியா உன் பாட்டை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மியூசிஷியன் தன்னோட சக்தியால் பீஸ்டையே தூக்கி அடிச்சிருது. அதே நேரத்தில் அவரோட ரோஸும் விழுக போகுது. அதை மற்றவங்களாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உச்சக்கட்ட கோவத்தில் இருக்க பீஸ்ட் அந்த பியானோவையே தூக்கி தலைகீழாக போட்டு உடைச்சிருது. இதனால எல்லா சக்தியுமே அந்த மியூசிஷியன் இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி ரொம்பவே ஆரவாரமாக அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்படி இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறாங்க மிஸ்ஸஸ் பாட். ஸோ இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த செலிப்ரேஷனுக்கு முக்கியமான காரணமே பெல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மியூசிஷியனுக்கு பதிலாக ஃப்ளூட் தான் எல்லா மியூசிக்கையுமே கம்போஸ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் இளவரசரும் பெல்லாவுக்கு ஒரு அழகான ரோஸை கிஃப்ட் பண்ணுறாரு. இதோட இந்த சூப்பரான கிறிஸ்மஸ் மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மூவியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.